எம்ஜிஆர் அப்படின்னா கருப்பு கண்ணாடியும் வெள்ளை தொப்பியும் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். கருப்பு கண்ணாடி பின்னாடி ஒரு ரகசியமே இருக்கு. எம்ஜிஆர் கண்ணுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத அவர் கண்ணு காட்டி குடுத்துரும். அத மறைக்கிறதுக்காக தான் அவர் கருப்பு கண்ணாடி போட்டாரு. சினிமா துறையா இருக்கட்டும், அரசியல் துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் ஒருத்தர் நல்லா வளர்ந்தா யாருக்கும் பிடிக்காது. அவர கவுக்கறதுக்கு தான் யோசிப்பாங்க. அவர சுத்தி வர என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காகவும் அந்த கண்ணாடி அவருக்கு உதவி செஞ்சுச்சு. நாகேஷ் சார் ஒரு முறை எம்ஜிஆரோட பார்வைய பத்தி பேசியிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு முறை ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ, எம்ஜிஆர் ஓய்வா ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு ஒரு தென்னை மரத்த மொறச்சு மொறச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஷூட்டிங்கில ஷாட் ரெடி சார் அப்படின்னு சொல்லவும், அவர் போய் நடிக்க போயிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. அந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரம் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் மொறச்சு மொறச்சு பார்க்குறாருன்னு நெனச்சு, அங்க உள்ள அசிஸ்டன்ட்டுங்கலாம் அந்த மரத்த வெட்டிட்டாங்க. இந்த மரம் இருந்ததையோ, அந்த மரம் வெட்டப்பட்டதையோ அவரு கவனிக்கல. அது அப்புறம் வெயில் வந்துச்சு. மறுபடியும் சேர வேற பக்கம் போட்டு உட்கார்ந்தாரு. எதுத்தாப்புல நாகேஷ் சார் நின்னுட்டு இருந்தாரு. நாகேஷ் சார எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்பவும் அவர கவனிக்கல. ஏதோ யோசனை பண்ணிட்டு தான் இருந்தாரு. உடனே நாகேஷ் சார் குடுகுடுன்னு ஓடி வந்து அவரோட நகைச்சுவை பாணியில சொன்னாரு. "அண்ணே என்ன அப்படி பார்க்காதீங்கண்ணே. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு நெனச்சு என்ன வெட்டிருவாங்கண்ணே. எனக்கு நான் மரம் இல்லண்ணே" அப்படின்னு சொன்னாரு. எம்ஜிஆர் குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அங்க ஒரு மரம் இருந்ததையும், அவரு அத பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க அத வெட்டுனதையும் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுச்சு. ஒருவேளை கண்ணாடி போடுறதுக்கு இதிலிருந்தும் ஒரு காரணமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நாகேஷ் சார் சொல்லியிருக்காரு.